வணக்கங்க. இன்றைக்கி எல்லாருமே மக்களோட மனநிலைமை கோவிட்டுக்கு அப்புறம் அதிகமாக டூரிஸ்ட் போகிறதுக்கான மனநிலைமை வந்துடுச்சு. கொஞ்சம் கேப் கிடச்சிருக்கா, இல்லை லீவு கிடச்சிருக்கா, ஃப்ரீ டைமா, எவ்வளோ தூரம் போக முடியும், எவ்வளோ நாள் கேப்பு, இதுக்கேற்ற மாதிரி நேபாள், கோவா, எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, வேறு டிஸ்ட்ரிக்கு, வேறு கண்ட்ரி, அவங்கவுங்க எக்கனாமிக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. 2024 மட்டும் $11.1 trillion எக்கனாமிக்காக அந்த வர்த்தகம் நடந்திருக்கு. டூரிஸ்ட்டுனால் மட்டும் டூரிஸ்ட்டோட வர்த்தகம் $11.1 trillion பார்த்துக்குங்க. தாராளமாக டூரிஸ்ட்டில் பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா டூரிஸ்ட்டில் வந்து ட்ராவல் மட்டும் கிடையாது, ட்ராவல், ஹோட்டல் புக்கிங், ஹோட்டலுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம், சூப்பர் மார்க்கெட்டு, அங்கேருந்து ஒன்றா டூரிஸ்ட் கைடு, லோக்கல் ட்ராவல் ஏஜென்சி, நிறையா டூரிஸ்ட் வரவங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. டூரிஸ்ட்டோட மொத்த வர்த்தகத்தோட மதிப்பு $11.1 trillion இந்த 2024 மட்டும். அது சம்மர் ஹாலிடேன்றப்போ சீசனிங் பிஸ்னஸ் கூட நிறையா இருக்குது. இவ்வளோ பெரிய வர்த்தகத்தில் தாராளமாக பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்னும் ஒரு சர்வே, ஷாக்கிங் சர்வே என்னென்னா 30% லோனு டூரிஸ்ட்டுக்காண்டி மட்டும் எடுத்திருக்காங்க. கோவா போகிறதுக்கு, நேபாள் போகிறதுக்கு, அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு, இந்த மாதிரி டூரிஸ்ட்டு 30% லோனு டூரிஸ்ட்டுக்கு தேவைப்படுறதா, டூரிஸ்ட்டுக்காக ரீசன் சொல்லி எடுத்ததா சர்வே எடுத்திருக்காங்க. அப்போ நீங்கள் தாராளமாக வந்து அதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேலும் மேலும் வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி அதிகமாக டூரிஸ்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தாராளமாக அதில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டூரிஸ்ட்டில் வந்து நிறையா நன்மைகள் இருக்குது, நிறையா பிஸ்னஸ் போடுறது, ஒரு பெரிய வர்த்தகம் இருக்குன்றதை பார்த்தோம். உலகத்தோட வர்த்தகத்தில் 11% $11.1 trillion உலகத்தில் வந்து டூரிஸ்ட்டுக்கு மட்டும் வர்த்தகம் நடக்கிறதா பார்த்தோம். மிட் நைட்டில் பீஸா நடந்துக்கிருக்கு. டூரிஸ்ட் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் மிட் நைட்லேருந்து 24 hours பீஸா அதுன்னு எல்லாமே செல் பண்ணிக்கிருப்பாங்க. ஓகே, டூரிஸ்ட் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் சில கண்ட்ரிஸ் அந்த லோக்கல் பீப்புள் நிறையா பேர் வரதை விரும்பலை. இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு நியூஸை கூட பார்த்துருவீங்க. தமிழ்நாட்டில் கொடைக்கானல், ஊட்டிக்கு போகிறதா இருந்தால் இ-பாஸ் அவசியம்னு. ஏன்னா நிறையா பேர் வராங்க. அந்த கலெக்டரு, அந்த லோக்கல் பீப்புளும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. லோக்கல் பீப்புளுக்கும் அது நியூசன்ஸாக இருக்குது. அவங்களுக்கும் ஒரு அன்கம்ஃபர்ட் சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சில கண்ட்ரிஸு பேனே பண்ணியிருக்காங்க. ஜப்பானில் டோக்கியோன்ற ஒரு பிளேஸில் டூரிஸ்ட் பாட்டை மக்கள் விசிட் பண்ணுறதுக்கு பேனே பண்ணியிருக்காங்க. மவுண்ட் ஃபுரிஜின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனில் நம்பர் ஆஃப் பீப்புளை லிமிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜப்பானில் ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் என்னென்னா 3000 வருஷம் பழமையான ஒரு சிலையை சேதாரம் பண்ணியிருக்காங்க, உடைச்சிருக்காங்க ஏதோ ஒரு டூரிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறதுனால மக்கள், அங்கே இருக்க லோக்கல் மக்களுக்கும் ஒரு அன்கம்ஃபர்ட் சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுது. சில இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு விரும்பலை. இதனால் இதோட விளைவுனால் சில லிஸ்ட்டை பார்ப்போம், என்னென்ன கண்ட்ரிலாம் வந்து டூரிஸ்ட்டை விரும்பலைன்னு. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா டோக்கியோன்ற ஒரு பிளேஸை பேனே பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட் விசிட்டை. மவுண்ட் ஃபுரிஜின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனை டெய்லி வியூவர்ஸோட லிமிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டெய்லி ஒரு 3 மில்லியனுக்கு மேலே விசிட் பண்ணுறதுனால லாஸ்ட் இயரில் மட்டும் ஒரு 33 மந்த்லி ஒரு 3 மில்லியன் பீப்புளுக்கு மேலே விசிட் பண்ணுறாங்களாம். லாஸ்ட் இயரில் மட்டும் 33 மில்லியன் வியூ பண்ணியிருக்காங்க, அந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. 33 மில்லியன் பீப்புள்னால் பார்த்துக்கங்க. அதனால நம்பர் ஆஃப் பீப்புளை லிமிட் பண்ணியிருக்காங்க. டெய்லி இவ்வளோ லிமிட்டு தான் வரணுண்டு. டோக்கியோன்ற ஒரு பிளேஸை பேனே பண்ணியிருக்காங்க. இது இத்தாலியன் பார்த்தீங்கன்னா 18 times ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இத்தாலியன் இஸ்லாண்டில் ஒரு தீவில். பாரிஸில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இருக்குல்ல, டூரிஸ்ட் டேக்ஸ்ட்டு, அதை 200% மாற்றிருக்காங்க. அம்ஸ்டான்னு ஒரு பிளேஸில் பீஸா, ஐஸ்கிரீம் மிட் நைட் ஃபுல்லாக ஓடுறதுனால அங்கே லோக்கல் பீப்புளுக்கு ஒரு நியூசன்ஸாக இருக்குன்னு ஒரு 10 PM மேலே அதை பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
வெனிஸில் வந்துட்டு டூரிஸ்ட்டுக்கு சார்ஜ் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே டாக்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் வந்து டூரிஸ்ட்டை விரும்பலை. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சம்மர் ஹாலிடே, நிறையா பேர் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவில் எல்லாருமே வந்து சம்மர் ஹாலிடேன்றப்போ குழந்தைகளை கூப்பிட்டு நிறையா இடத்துக்கு பிளான் பண்ணுவீங்க. அதனால இன்றைக்கி இருக்க கரண்ட் நியூஸு எந்தெந்த கண்ட்ரியில் எதெல்லாம் பிளானை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பேனிங் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து டூரிஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இல்லை இன்றைக்கி நிலைமைக்கு, எந்தெந்த கண்ட்ரி டூரிஸ்ட்டை ரொம்ப வரவேற்கிறாங்க. இந்தியா போன்ற கண்ட்ரிலாம் வந்து டூரிஸ்ட்டை ரொம்ப அட்ராக்ட் பண்ண நினைக்கிறாங்க. இந்தியா, தாய்லாந்து போன்ற கண்ட்ரிலாம். ஸோ எந்தெந்த கண்ட்ரி டூரிஸ்ட்டை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுங்கள். எல்லோரும் டூரிஸ்ட் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் லோன் எடுத்து என்ஜாய் பண்ணாதீங்க. அந்த 30% இந்தியாவில் இருக்க லோன் வந்து டூரிஸ்ட்டுக்காண்டி வாங்கினதா சர்வே எடுத்து RBI வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோன் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இருக்க எக்கனாமிக் ஏற்ற மாதிரி எவ்வளோ தூரம் முடியுமோ, எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நன்றி.